இந்த இமாம் மஹதி என அறியப்படுபவர் உண்மையிலேயே அவர் கண்டெடுக்கப்படுபவர் ஆவார். இவர் மிகவும் அமைதியான, தக்வா உள்ள, நல்ல இபாதத் நிறைந்தவராக இருப்பார். ஹிஜாஸ் மாகாணத்தில் அரபு தீபகற்பத்தில் ஒழுங்கான தலைமை இல்லாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் மூழ்கியிருக்கும். இந்த வேளையில் இமாம் மஹதியானவர் இவர் காபத்துல்லாவில் தவாஃப் செய்தவராக இருப்பார்கள். அப்போது அங்குள்ள நல்ல மக்கள் இவரின் தன்மைகளை கவனித்து, இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த மஹதியாக இருப்பரோ என அடையாளம் கண்டுபிடிப்பார்கள். மேலும் இவர்கள் ருக்கனே யமானி மற்றும் மகாமு இப்ராஹிம் நடுவிலே அந்த நல்ல மக்கள், உறுதியான மக்கள் இமாம் மஹதியிடம் பையத் செய்வார்கள். இந்த நாட்களில் யாராவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த இமாம் மஹதி எனவும் அல்லது எனக்கு அல்லாஹ்விடமிருந்தும் வழிகாட்டுதல் இருப்பதாகவும் யாராவது கூறினால் அது தெளிவான குழப்பத்தை தவிர வேறில்லை. இதனை அறிவதற்கு உங்களுக்கும் இந்த மறுமை நாள் பற்றியும் போதிய அறிவு வேண்டும். இதனை பற்றிய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளுங்கள்.